புதிய குற்றவியல் சட்டங்கள் பழைய சட்டங்களின் நகலா? ஆதரவும் எதிர்ப்பும். இன்று முதல் புதிய குற்றவியல் சட்டங்கள் நாடு முழுவதும் அமலுக்கு வருகிறது. இதுவரை 150 ஆண்டுகளாக நீதி மற்றும் காவல்துறையில் நடைமுறையில் இருக்கும் ஐபிசி, சிஆர்பிசி சட்டங்கள் முழுவதுமாக நீக்கப்பட்டு புதிய சட்டங்கள் அமலுக்கு வருகின்றன. இந்தியாவில் இப்போது நடைமுறையில் இருக்கும் 3 குற்றவியல் சட்டங்கள் நீக்கப்பட்டு புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. அதாவது இந்திய தண்டனை சட்டம், இந்தியன் பீனல் கோட் ஐபிசி என்பதற்கு மாற்றாக பாரதிய நியாய சன்ஹிதா 2023 என்றும், குற்றவியல் நடைமுறை சட்டம் கிரிமினல் புரோசீஜர் கோட் சிஆர்பிசி என்பதற்கு மாற்றாக பாரதிய நகரிக் சுரக்ஷிதா சன்ஹிதா என்றும், இந்திய ஆதார சட்டம் 1872 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872க்கு மாற்றாக ஆதார சட்டம் பாரதிய சாக்ஷிஜா என்று இருக்கும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஏற்கனவே 484 பிரிவுகளை கொண்ட சிஆர்பிசிக்கு மாற்றாக புதிதாக கொண்டுவரப்பட்டுள்ள பாரதிய நாகரிக் சுக்ரிஷா சன்ஹிதா சட்டத்தில் இப்போது 531 பிரிவுகளை கொண்டிருக்கும். 177 பிரிவுகள் மாற்றப்பட்டுள்ளன. 9 புதிய பிரிவுகள் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன. 14 பிரிவுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சரி, இதில் உள்ள சிறப்பம்சங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. பொதுவாக ஒரு புகாரை காவல் நிலையத்தில் அளிக்க வேண்டும் என்றால் படாத பாடுபட வேண்டும். அதிலும் படிப்பறிவில்லாத சாமானிய மக்கள் என்றால் சொல்லவே வேண்டாம். இங்கும் அங்குமாக அழைக்கழிக்கப்படுவார்கள். இனி அதெல்லாம் இல்லை. புகார் அளிக்க விரும்புவோர் இனி காவல் நிலையத்திற்கு சென்றுதான் புகார் தர வேண்டும் என்பது இல்லை. மின்னணு தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமாகவே புகார் தர முடியும். அதோடு இந்தியாவில் உள்ள எந்த ஒரு காவல் நிலையத்திலும் எஃப்ஐஆர் என்று அழைக்கப்படும் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யலாம். இதன் மூலம் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய கால அவகாசம் 90 நாட்கள் மட்டுமே என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணையை 180 நாட்களுக்குள் நடத்தி முடிக்க வேண்டும். விசாரணை முடிவடைந்த 30 நாட்களில் தீர்ப்பு வழங்க வேண்டும். பலாத்கார வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு தண்டனையை அதிகரிக்கும் நோக்கத்தில் சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்தால் தூக்கு தண்டனை விதிக்கப்படும். 18 வயது நிரம்பாத மைனர் சிறுவர் அல்லது சிறுமியை விற்பதும் வாங்குவதும் தண்டனைக்குரிய குற்றமாகும். மேலும் கற்பழிப்பால் பாதிக்கப்பட்டவருக்கு இ ஸ்டேட்மெண்ட் மூலம் கருத்தை தெரிவிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் ஆடியோ மற்றும் வீடியோ வழங்க அனுமதிக்கும் வகையில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. சாட்சிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள், நிபுணர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் மின்னணு ஊடகம் மூலம் ஆஜராகலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போலீஸ் விசாரணை முதல் நீதிமன்றம் வரை முழு கணினிமயமாக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 7 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தண்டனை பெற்ற வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்படுகிறது. போலீஸ் தேடுதல் செயல்முறை முழுவதையும் வீடியோ பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த புதிய குற்றவியல் சட்டம் நாடு முழுவதும் விவாத பொருளாக மாறியுள்ளது. ஒரு சாரார் இதை வரவேற்றாலும் எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளன. இந்த சட்டம் 90 முதல் 99% வரை பழைய சட்டங்களின் நகலே தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று காங்கிரஸ் தலைவர் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் புதிய குற்றவியல் திருத்த சட்ட மசோதா மீது நாடாளுமன்ற நிலைக்குழு உறுப்பினர்கள் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்தனர். ஆனால் அவை எதுவும் கருத்தில் கொள்ளப்படாமல் இச்சட்டம் அமலுக்கு வந்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளது. இருந்தபோதிலும் அதில் சில அம்சங்களை வரவேற்பதாகவும் எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளன. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த அரசு இயற்றும் சட்டங்களும் மக்கள் வரவேற்பை பெற்றால் மட்டுமே நிலைத்திருக்கும். இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டத்திற்கும் இது பொருந்தும்.